ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்மக்கிட்ட ரியல்மியோட 11 சீரிஸ்லேருந்து 11 ப்ரோ ப்ளஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. பட் அன்பாக்சிங் இல்லை. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ அன்பாக்சிங் நம்மளுக்கு ஃபுல் மொபைல் கிடைக்கல, ஸோ கிட்டோட கிடைக்கல. பட் நம்மளுக்கு ஃபோன் மட்டும் கிடச்சிருக்கு. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் ரியல்மி 11 ப்ரோ ப்ளஸோட ஹேண்ட்ஸ் ஆன் தான் பண்ண போகிறோம். இந்த ஃபோனை பற்றி இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு நமக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது பார்த்தா என் பேர் நிதீஷ், நீங்கள் பார்த்துட்டு Fewtech Tamil. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பார்த்திங்கன்னா நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா Realme Store Karur. நம்ம Realme Store Karurல பார்த்தோம்னா எல்லா விதமான மொபைல் ஃபோன்ஸுக்குமே பேஸ் மாடல் டு ஹை எண்ட் மாடல் எல்லாத்துக்குமே டெமோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் Realme Buds, டிவிஸ் எல்லாத்துக்குமே டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எதாவது ஃபோன்ஸோ இல்லை டிவிஸோ வாங்குற மாதிரி இருந்தால் லைவ் டேம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோன்ஸோ டிவிஸோ வாங்கிக்கலாம். இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எல்லா விதமான ஃபோன்ஸும் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. இன்க்ளூடிங் ஆக்சசரிஸ், சார்ஜிங் கேபிள்ஸ், சார்ஜர் ப்ளஸ் வாட்ச் சீரிஸ், நெக் பேண்ட், ஹெட்செட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. எதாவது வாங்கணும்னு வச்சிங்கன்னா இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோன் டிஸ்பிளே ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் இந்த கவர் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் டிஸ்பிளே வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED பேனல், அது கர்வ்டு AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வரும்போது செம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது கூட சேர்த்து நம்மளுக்கு இங்கே ஒரு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு செம ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். நல்லா ஒரு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ செம ஸ்மூத்தாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது தேவைப்பட்ட 60க்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இடையில 90 கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஸோ ஓகே, அது நிறைய ஃபோன்ஸ் இப்போ வர ஃபோன்ஸில் ஏன் கொடுக்குறது இருக்காது தெரியல. ஷெடியூல் டார்க் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் மோட் எப்போ ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் நம்ம ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். இது போக நம்மளுக்கு 1 பில்லியன் கலர் பேனல் இருக்கிற டிஸ்பிளே தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வரும்போது கலர்ஸ்னு வரும்போது செம சூப்பராக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு இங்கே வீடியோ கலர் பூஸ்ட். ஸோ இதை என்ன எம்எல் பண்ணோம்னா வீடியோஸ் சொல்லியிருக்காங்களே இதே மாதிரி நடக்கும். ஓகே, பிரைட் HDR வீடியோ போர்ட். ஓகே, நம்மளுக்கு இங்கே HDR 10+க்கான சர்டிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ HDR நீங்கள் வீடியோஸ் நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு அமேசான்ஸ் நீங்கள் எதுலேயும் அந்த மாதிரி HDR வீடியோஸ் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கும்போது செம சூப்பராக வீடியோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு இங்கே பீக் பிரைட்னஸ்னு வந்தோம்னா 950 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு பிரைட்னஸ் நல்லாவே இருந்துச்சு நான் யூஸ் பண்ணுற வரைக்கும். ஓகே, டிஸ்பிளேன்னு வந்தோம்னா செம சூப்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டி வந்தோம்னா 394 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 90% அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தோம்னா 27 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு வந்தோம்னா செம ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு செம ஸ்மூத்தாக இருந்துச்சு. கர்வ்டு AMOLED பேனலோட சேர்த்து செம சூப்பராக இருக்குது. நீங்கள் கேமிங்ஸ் மூவிஸ் எது பார்த்தாலுமே ஸோ கேம் விளையாண்டிங்கனாலுமே ஈஸியாக நம்மளுக்கு கண்ட்ரோல்ஸ்க்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் மூவிஸ் பார்த்தீங்கன்னா செம சூப்பர் 3D வியூவில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா செம சூப்பரான டிஸ்பிளே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததாக பில்டு. ஓகே, இங்கே நம்மளுக்கு 2 விதமான பில்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லெதர் அண்ட் பிளாஸ்டிக் பில்ட். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது லெதர் ஃபினிஷோட இருக்கிற அந்த லெதர் பில்டு தான். ஓகே, இந்த லெதர் பில்டோட திக்னஸ் அண்ட் வெயிட் பார்த்தோம்னா 8.7 mm திக்னஸ் அண்ட் 189 கிராம்ஸ்க்கான வெயிட் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம அந்த நார்மல் பில்டுக்கு போனோம்னா 8.2 mmக்கான திக்னஸ் அண்ட் வெயிட் பார்த்தோம்னா 183 கிராம்ஸ். ஓகே, இந்த லெதர் ஃபினிஷில் இது வரைக்கும் நான் பார்த்த லெதர் ஃபினிஷில் எங்கேயுமே இந்த மாதிரி ஃபினிஷ் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு பீரோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்படியே நேரம் இங்கே பாட்டமில் தான் ஆரம்பிச்சு அப்படியே கேமரா சுற்றி ரவுண்ட் கேமரா ஃபினிஷில் போய் அப்படியே டாப்பில் க்ளோஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கே லெதர் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்ததாக கலர்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே OSS க்ரீன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆஸ்ட்ரல் பிளாக், இது போக சன்ரைஸ் பேஜ், அதை இந்த கலர் அதை வாயில் நுழையில. ஓகே, பில்டுன்னு பார்த்தோம்னா செம சூப்பரான பில்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்ஸில் இந்த கோல்டன் கலர் ஃபினிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த லெதர் ஃபினிஷ் செம சூப்பர் சைஸ். ஸோ கையில் பிடிக்க நல்லா கிரிப்பியான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது செம பெட்டரான ஆப்ஷன். ஸோ கேமரா பம்ப் பார்த்தோம்னா நல்ல ஒரு ரவுண்டியான ஃபினிஷில் சென்ட்ரல் நம்மளுக்கு பிரைமரி சென்சர், அதுவும் 200 மெகாபிக்சலான சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி 2 சென்சருமே சைடில் கொடுத்துருக்காங்க. டாப்பில் LED ஃப்ளாஷ். ஓகே, கேமரா பற்றி அப்புறமேல வருவோம். ஸோ ரியல்மி பிராண்டிங் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு வந்தோம்னா செம சூப்பரான பில்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லெதர் ஃபினிஷ் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஓகே, அடுத்து இந்த ஃபோனு ஸ்டோரேஜ்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தோம்னா 8GB RAM 256GB ஸ்டோரேஜோட வர வேரியண்ட். இன்னொன்று பார்த்தோம்னா 12GB RAM 256GB ஸ்டோரேஜோட வர வேரியண்ட். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தோம்னா 8GB RAM 256GB ஸ்டோரேஜோட வர வேரியண்ட். ஓகே, அந்த 8GB நம்மளுக்கு 8GB எக்ஸ்டர்னல் RAM கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த 256GBயில் 34GB யூஸ் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு ரிமைனிங் பார்த்தோம்னா ரஃப்லி ஒரு 230 to 220 கிட்ட நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பார்த்தோம்னா இந்த ஃபோனில் பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஓகே, பில்டில் நம்ம இன்னொன்று விட்டுட்டோம், பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ டாப் லோட் ஸ்பீக்கர், செகண்டரி மைக், ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ், பாட்டமில் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி மைக், அப்புறம் நமக்கு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க.
ஓகே, இப்போ இந்த சிம் ஸ்லாட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே டுவெல் சிம் மட்டும் தான் போட முடியும், மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ நம்மளுக்கு இங்கே எல்லோ கலரில் ரப்பர் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது காரணம் வாட்டர் ப்ரூஃப். இங்கே ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பார்த்தோம்னா பேஸ் 256 ஜிபிங்கும் போது நம்மளுக்கு எந்த இஷ்யூ இருக்காது கைஸ். ஸோ மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எந்த செக்மெண்ட்டில் இப்போ அதிகமாக மெமரி கொடுக்குறாங்க, மெமரி ஸ்லாட் இப்போ மோஸ்ட்லி பட்ஜெட் ஃபோன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் அதுவும் மேபி கட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, மற்றபடி ஸ்டோரேஜ் வரும்போது நம்மளுக்கு எந்த இஷ்யூ இருக்காது இந்த ஃபோனில். நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ப்ராசஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே 6 nm பில்ட் பண்ண ஸ்னாப் ட்ராகன் கிடையாது, நம்மளுக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7050 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகே, இந்த ப்ராசஸர் பார்த்தோம்னா ஸ்னாப் ட்ராகனோட 770G அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு இங்கே ஸ்னாப் ட்ராகனோட 7050 மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7050 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு இங்கே ரியல்மி UI பார்த்தோம்னா 4 ரன் ஆகிட்டுருக்கு. அப்புறம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்மளுக்கு இங்கே ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு வந்தோம்னா டே டாஸ்க் கேமிங்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஃபோன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அண்டு நம்ம அப்சல்யூட் கேஸ் கேமிங்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கர்வ் டிஸ்பிளேயோட சரி கேமிங் விளையாண்டோம்னா செம சூப்பராக இருக்கும். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா எந்த ஒரு ட்ராபேக் இருக்காது, நல்ல சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஃபோனில் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனு கேமராஸ். மெயின் விஷயத்துக்கு இப்போ தான் வந்திருக்கும் கேமராஸ். ஓகே, இந்த ஃபோன் நம்மளுக்கு பிரைமரி மெகாபிக்சல் 200 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க, f1.7 ஆப்பிச்சரோட வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ சாம்பிள் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். செகண்டரி f2.2 ஆப்பிச்சரோட 112 டிகிரி அல்ட்ராவைட் சென்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு 8 மெகாபிக்சல் சென்சர். மூணாவது f2.4 ஆப்பிச்சரோட ஒரு மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா இந்த பஞ்சோலுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கேமரா மோட்ஸ்னு வந்தோம்னா நம்மளுக்கு ஃபோட்டோ மோடில் 20s ஆப்ஷன்ஸ், வீடியோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் நம்ம வந்தோம்னா ஓகே வீடியோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 4K 30 தான். ஸோ உங்களுக்கு வீடியோ சாம்பிள்ஸ் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஹை ரெசல்யூஷன் மோடில் பார்த்தோம்னா பேரனோமா, மேக்ரோ மோட், டைம் லாப்ஸ், ஸ்லோ மோஷன். ஓகே, உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ரியல்மி 11 Pro ப்ளஸில் இருக்க டியூவல் வீடியோ போல். நீங்கள் இந்த வீடியோட ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, ரியர் கேமரா ஜூமிங் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துடலாம். ஓகே, நம்மளால் 10x வரைக்கும் நம்மளால் ஜூம் பண்ண முடியுது ரியர் கேமராவில். மேலே வானால் நல்லாவே கிளியராக தெரியுது. ஓகே, இந்த வீடியோட ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி எப்படின்னு கேட்டு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்தது இந்த ஃபோனை பேட்டரின்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்தோம்னா 100 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரியல்மியோட டாட் சார்ஜர் 30 வாட்டே 1 ஹவருக்குள்ளே நீங்கள் ஃபுல் ஆயிரும். ஓகே, இந்த 100 வாட் சார்ஜர் 1 ஹவர் கூட எடுத்துக்காதுன்னு நினைக்கிறேன். ஈஸியாக நம்மளுக்கு பேட்டரி லைஃப் பார்த்தோம்னா 1 டேலேருந்து 1.5 days கிட்ட வரைக்கும் நல்லா தாங்கும். நீங்கள் ஹெவி கேமிங் விளையாட்டுலுமே ஈஸியாக 1 day கிட்ட வரைக்கும் தாங்கும் கைஸ். அண்ட் கடைசியாக ப்ரைஸிங்னு வந்தோம்னா நம்மளுக்கு 8256 பார்த்தோம்னா 27,999 இருக்கும். 12256 பார்த்தோம்னா 29,999 இருக்கும். ஆன்லைனில் செல் பண்ணுறாங்க. ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை நீங்கள் உங்கள் ஏரியா செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனை பற்றி என்னோட கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்பெஷலி எனக்கு இந்த பில்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் இந்த ஸ்டிச்சிங்கோட பார்க்கும்போது செம சூப்பராக இருக்குது. ஸோ கேமரா மாடல் மட்டும் கொஞ்சம் சின்னதுபடுத்தியிருக்கலாம். ஸோ மேபி நான் கேமரா பம்ப் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்குன்னு. ஸோ நம்மளோட ஹார்ட் கேஸ் இல்லாமல் நம்ம இங்கேயே வச்சோம்னா ஈஸியாக கேமரா ஸ்க்ராச்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மேபி கேமராக்கு ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஸ்கின் ஓட்டுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மற்றபடி பில்டுன்னு பார்த்தோம்னா செம சூப்பரான பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் பார்க்க செம ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு செம சூப்பராக இருக்குது. மற்றபடி ஃபோன் பார்த்தோம்னா செம சூப்பராக கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ வெயிட் மினிட்ஸ் கைஸ். ஓகே, டிஸ்பிளேன்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே செம சூப்பரான டிஸ்பிளே. கேமிங் ஆகும், மூவிஸ் எது நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணாலுமே செம சூப்பராக இருக்கும். ஸோ பில்டுன்னு பார்த்தோம்னா நல்லா சூப்பரான பில்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்சல்யூட்லி கைஸ், இந்த ஃபோனை பற்றி என்னோட ஒப்பீனியன் நத்திங் எதுவுமே இல்லை, எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்தது எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு மீடியாடெக் மேலே ட்ரஸ்ட்டு வரல இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் சம்டைம்ஸ், ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், ஸ்னாப் ட்ராகன் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ மீடியாடெக்குன்னு வரும்போது நம்மளுக்கு ஸோ லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்துச்சு நான் ஃபேஸ் பண்ணேன் மீடியாடெக் ப்ரோ ஃபோன்ஸில். ஓகே, மற்றபடி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ், கேமிங் எல்லாமே சூப்பர் நல்லா இது பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.